நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் பேரு எலேனா. அவ ரொம்ப அழகான பொண்ணு. ஆனா ரொம்ப புவர் பேக்ரவுண்ட். ஒரு சின்ன வீட்ல அவளோட அம்மா மற்றும் ஒரு சின்ன தங்கச்சியோட வசிச்சிட்டு வரா. எலேனா ஒரு கஃபேல வெயிட்ரஸா வேலை பார்க்கறாங்க. அவளுக்கு வேலை செய்யறது பிடிக்காதுன்னு இல்ல, ஆனா அவளோட ட்ரீம் வேற. அவ குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், அவங்க அம்மாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அவளோட ஒரே எய்ம். ஒரு நாள் அந்த கிங்டமோட ஃபேமஸ் ராயல் அகாடமில இருந்து ஒரு லாட்டரி நடக்குது. இந்த ஸ்கூல்ல தான் ராஜகுமாரிகளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்க ஜாயின் பண்ண நார்மல் ஆளுங்களுக்கு சான்ஸே இல்ல. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லக்கி லாட்டரி வின்னரை ஃப்ரீயா சேர்த்துப்பாங்க. எலேனாவுக்கு தெரியாம அவளோட தங்கச்சி அந்த லாட்டரியில எலேனா பேரையே போட்டுட்டா. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற நாள் டிவில எல்லாரும் பாத்திருக்காங்க. இந்த வருஷ வின்னர் எலேனான்னு சொன்னதும் எலேனா ஷாக் ஆகிட்டா. ஐயோ, எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, நான் எப்படி அங்க போவேன்னு பயப்படுறா. ஆனா அவளோட அம்மா, இது உனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ், நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எலேனா அந்த பெரிய ராயல் அகாடமிக்குள்ள நுழையிறா. அங்க எல்லா இடமும் தங்கம் மாதிரி மின்னுது. அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ராஜ குடும்பத்து பொண்ணுங்க. அவங்க எல்லாரும் எலேனாவ ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. இவ ஒரு ஆர்டினரி பொண்ணு, இவ எப்படி இங்க வரலாம்னு பேசிக்கிறாங்க. இங்க தான் நம்ம வில்லன் என்ட்ரி. அவங்க பேரு மேடம் விக். இவங்க தான் அந்த ஸ்கூலோட ஹெட் டீச்சர். மேடம் விக்கோட பொண்ணு தான் கிளாரா. மேடம் விக்கோட பிளான் என்ன தெரியுமா? கிங்டமோட ரூல்ஸ் படி அடுத்த ராணியாக வர ராயல் பிளட் வேணும்னு இல்ல, ராயல் ஹார்ட் இருந்தா போதும். ஆனா மேடம் விக் தன்னோட பொண்ணு கிளாராவுக்கு தான் பட்டம் கிடைக்கணும்னு ரூல்ஸை மாத்தி ரிச் பீப்புள் மட்டும்தான் ராணியாக முடியும்னு நம்ப வச்சிருக்காங்க. எலேனா கிளாஸ்ல நுழையிறப்போ மேடம் விக் அவளை பார்த்து, இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்க இங்க இருந்தா என் பொண்ணுக்கு காம்படிஷன் வந்துடும்னு பயப்படுறாங்க. சோ எலேனாவை துரத்த முடிவு பண்றாங்க. எலேனாவுக்கு அங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைக்கிறாங்க. ஒரு பொண்ணு பேரு சோஃபி, இன்னொரு பொண்ணு பேரு மாயா. சோஃபி ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர், மாயா ஒரு மியூசிக் லவர். 3 பேரும் ரூம்மேட்ஸ் ஆகுறாங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எலேனாவுக்கு இதெல்லாம் புதுசு. சோ அவ நிறைய தப்பு பண்றா. ஒவ்வொரு வாட்டியும் அவ தப்பு பண்ணும்போதும் கிளாராவும் அவளோட கேங்கும் ஹஹஹன்னு கிண்டல் பண்றாங்க. எலேனா ரொம்ப ஃபீல் பண்ணி, எனக்கு இங்க இருக்க தகுதியே இல்ல, நான் ஒரு வெயிட்ரஸ் தான்னு அழறா. அப்போ சோஃபி அவளை சமாதானப்படுத்தி ஒரு மாசான டயலாக் சொல்றா. எலேனா, நீ உன்னை குறைச்சி எடை போடாத. உண்மை என்ன தெரியுமா? எல்லா பொண்ணுங்கக்குள்ளேயும் ஒரு இளவரசி இருக்கா. நீ, நான், ஏன் அந்த கிளாராக்குள்ள கூட நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இளவரசி இருக்கா. அது வெளியே வர நம்ம நம்பிக்கை தான் முக்கியம். சோ டோன்ட் கிவ் அப். மேடம் விக் வேணும்னே எலேனாவுக்கு கஷ்டமான டாஸ்க் கொடுக்கறாங்க. ஆனா எலேனா ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு, என் குடும்பத்துக்காக நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு ஸ்டபர்னா நிக்கிறா. ஸ்கூல்ல ஒரு ராயல் ஹிஸ்டரி கிளாஸ் நடக்குது. அங்க கிங்டமோட லெஜெண்ட் பத்தி சொல்றாங்க. லெஜெண்ட் ஆஃப் தி செப்டர். அந்த கிங்டமோட மேஜிக்கல் ராஜ செங்கோல் அடுத்த ராணி யாருன்னு அதுவே தீர்மானிக்கும். அது ராஜ குடும்பத்துல பிறந்தவங்கள மட்டும் பார்க்காது. யாரு உண்மை, தைரியம், அன்பு கொண்ட ராயல் ஹார்ட் வச்சிருக்காங்களோ அவங்க கையில மட்டும்தான் அது மின்னும். சோஃபியும் மாயாவும் எலேனா கிட்ட சொல்றாங்க, எலேனா, நீ கவனிச்சியா? நீ எதை தொட்டாலும் அது அழகா மாறுது. உன்கிட்ட ஏதோ ஒரு நேச்சுரல் ஆரா இருக்கு. ஒருவேளை அந்த செங்கோல் உன்னை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இத விட்டு கேட்ட மேடம் விக் ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை இந்த காமனர் ராணி ஆகிட்டா நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும்னு பயப்படுறாங்க. மேடம் விக்குக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எலேனா தான் கிளாராவுக்கு இருக்கிற ஒரே போட்டி. அவளை உடனே ஸ்கூல் விட்டு தூக்கணும். மேடம் விக் எலேனா ரூம்குள்ள போய் ஜுவல்லரிய திருடி எலேனா பேக்குள்ள வச்சு திருடின்னு பட்டம் கட்டி ஸ்கூல் விட்டு துரத்த பாக்குறாங்க. எலேனா ரொம்ப அழறா. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றா. ஆனா மேடம் விக் கேட்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டா கிராஜுவேஷன் செரிமனிக்கு முன்னாடி நாள் எலேனாவை டீடைன் பண்ணி ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. ஆனா நம்ம எலேனாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சோஃபியும் மாயாவும் ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்க மேடம் விக்கோட சீக்ரெட் பிளான ஒட்டு கேக்குறாங்க. மேடம் விக் கிளாரா கிட்ட சொல்றாங்க, நாளையே உனக்கு மகுடம் சூட்ட போறேன். அந்த எலேனாவுக்கு தான் உண்மையான ராயல் ஹார்ட் இருக்கு. அவ வந்தா செங்கோல் அவளை செலக்ட் பண்ணிடும். அதான் அவளை பூட்டி வச்சிருக்கேன். இத கேட்ட கிளாராக்கு ஷாக். என்ன அம்மா, நீங்க என்ன நம்பி ஏமாத்துனீங்களா?
எனக்கு பவர் இருக்கிறதால மட்டும்தான் நான் ராணி ஆகணுமா? எனக்கு தகுதி இல்லையான்னு கிளாரா மனசு மாறுது. கிளாரா இப்போ எலேனா சைடு மாறிடுறா. இதுதான் செம்ம ட்விஸ்ட். கிளாரா போய் எலேனாவை ரிலீஸ் பண்றா. அவங்க 3 பேரும் பிளஸ் கிளாரா சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. கிராஜுவேஷன் செரிமனில அந்த செங்கோல மேடம் விக் டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மேஜிக் வேலை செய்யாத மாதிரி. அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் உண்மையான ராணி யாருன்னு தெரியும். ஆனா செங்கோல் எங்க இருக்கு? அது ஸ்கூலோட வால்ட், அதாவது சேஃப் லாக்கருக்குள்ள இருக்கு. எலேனா, சோஃபி, மாயா 3 பேரும் மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு ஸ்கூல் வென்டிலேஷன் வழியா செக்யூரிட்டி லேசர் லைட் எல்லாம் தாண்டி வால்ட்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா மேடம் விக் செங்கோலை மாத்தி ஒரு ஃபேக் செங்கோல் வச்சிருக்காங்க. ஒரிஜினல் செங்கோல் கிராஜுவேஷன் ஹால்ல இருக்கு. மேடம் விக் இவங்க தப்பிச்சத பார்த்துட்டு ஸ்கூல் ஃபுல்லா கார்ட்ஸ விட்டு தேட சொல்றாங்க. பிரின்ஸ் ரயனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு பெரிய சேஸ் நடக்குது. பைக் சேஸ், ரன்னிங் சேஸ்னு ஸ்கூலே அமக்கலமாகுது. கிராஜுவேஷன் செரிமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிவில லைவ் டெலிகாஸ்ட் போகுது. மேடம் விக் சீன போடுறாங்க. ஏன் பொண்ணு கிளாரா தான் அடுத்த ராணின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல நில்லுங்கன்னு எலேனா கத்திக்கிட்டே உள்ள வரா. மேடம் விக் ஷாக் ஆயிட்டாங்க. இவள பிடியுங்கன்னு கார்ட்ஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. ஆனா பிரின்ஸ் ரயன் கார்ட்ஸ தடுக்கிறாரு. எலேனா நேரா ஸ்டேஜுக்கு ஓடி வரா. மேடம் விக், நீ ஒரு திருடி, உனக்கு இங்க இடமில்லன்னு கத்துறாங்க. எலேனா முன்னாடி வந்து சொல்றா, ராணியாக ராஜரத்தம் தேவையில்ல, நல்ல மனசுதான் தேவை. இந்த செங்கோலே அதை முடிவு பண்ணட்டும். கிளாரா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரிஜினல் செங்கோல பிடுங்கி எலேனா கிட்ட நீட்றா. ட்ரை பண்ணி எலேனான்னு கிளாரா சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. எலேனா பயந்துகிட்டே அந்த செங்கோல தொடுறா. திடீர்னு ஜிங்சக், அந்த செங்கோல் பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒளிவட்டம் எலேனாவை சுத்தி வருது. அவளோட வெயிட்ரஸ் ட்ரெஸ் மாறி ஒரு சூப்பர் குவீன் ட்ரெஸ்ஸா மாறிடுது. இதுதான் ப்ரூஃப், எலேனா தான் மக்களோட ராணி. மேஜிக் அவளை செலக்ட் பண்ணிருச்சு. மேடம் விக்குக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை. முடியாது, ஒரு வேலைக்காரி ராணியாக முடியாதுன்னு கத்துறாங்க. எலேனா கெத்தா முன்னாடி வந்து செங்கோல தூக்கி காமிச்சு, இனிமே இந்த கிங்டம்ல யாரு நல்லவங்களோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்கன்னு சொல்றா. கார்ட்ஸ் இப்போ மேடம் விக்க அரெஸ்ட் பண்றாங்க. மேடம் விக் கத்திக்கிட்டே டிராக் பண்ணி கொண்டு போகப்படுறாங்க. கிளாரா பயந்துகிட்டு நிக்கிறா. சாரி எலேனா, எங்க அம்மா பண்ணது தப்பு. ஆனா எலேனா கிளாரா கிட்ட போய், நீ தான் எனக்கு கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ண, உனக்கும் அந்த ராயல் ஹார்ட் இருக்குன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறா. எலேனா இப்போ வெயிட்ரஸ் இல்ல, அவ தான் குவீன் எலேனா. நாட் லாஸ்ட் பிரின்சஸ், பட் சோசன் குவீன். அந்த ராயல் அகாடமி இப்போ ஒரு ஜாலியான பிளேஸா மாறிடுச்சு. எலேனா ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றா, ஒரு செங்கோலோ கிரீடமோ மட்டும் ஒருத்தர ராணியாக்காது. அன்பு, தைரியம், நம்பிக்கை, இது இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒரு இளவரசி தான். நீங்க எல்லாருமே இளவரசி தான். எல்லாரும் கிளாப் பண்ணி கொண்டாடுறாங்க. லைஃப்ல நம்ம யாரா இருக்கணும்னு நம்ம பேக்ரவுண்ட் டிசைட் பண்றது இல்ல, நம்ம கேரக்டர் தான் டிசைட் பண்ணுது. எலேனா ஒரு வெயிட்ரஸா இருந்தாலும் மனசுல அவ எப்பவுமே ஒரு லானி தான். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்.